மைசூர் போண்டாவுக்கு மைதா மாவு தான் போடணும். அப்படி உங்களுக்கு மைதா மாவு விருப்பம்னாட்டு நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். ஆனால் மைதா மாவில் போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் கிளாஸில் ஒரு கிளாஸு இது ஒரு நியாயமாக ஒரு 5-6 பேர் திங்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு சிறுசாக பொடிசாக வெட்டி போடணும். கருவேப்பிலையும் நல்லா பொடிசாக வெட்டி போடணும். ஒரு பச்சை மிளகாயை பொடிசாக வெட்டி போடணும். ஒரு ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் பூ போடணும். புதினா மல்லி கொஞ்சம் ஆணி பொடிசாக வெட்டி போடணும். சீரகம் வைக்கல, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடணும். பேக்கிங் சோடா கொஞ்சம் போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த அரிசி மாவு இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனோட 1 2 தயிர் கட்டியாக இருந்துச்சாக்கு 2 ஸ்பூனை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் காணும் தண்ணியை ஊற்றிக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கான் போடணும். எல்லாம் போட்டு இப்போ நம்ம பிணைஞ்சி கட்டி ஆயிருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். போண்டாவை அள்ளி போடுற பதத்துக்கு நமக்கு இருக்கணும். அதுக்கு உடனேக்கு ஒன்று தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு சுட்டா மைசூர் போண்டா ரெடி. இதுக்கு வந்து நம்ம பொரியலை சட்னி வச்சு திங்கலாம், சும்மாவும் திங்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ பத்திமா எண்ணெயை ஊற்றி இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ இது வந்து நம்ம ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது, லூஸாக தான் வைக்கணும். நம்ம அள்ளி இப்படி சிறுசாக அரை மணி நேரம் ஊற வச்சோம். இது மைதா மாவில் போட்டாதே நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் மைதா மாவு திங்க மாட்டேங்கன்னா கோதுமை மாவில் திண்டு பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் லேட்டாக போட்ட பிறகு நம்ம எண்ணெய் சூடாகும். நம்ம கொஞ்சம் சுமாரான நார்மலாக அடுப்பில் தான் அது வேகணும். ஏன்னா உள்ளக்குள்ளது வேக கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் அரிசி மாவு வேறு போட்டிக்கிறோம்ல, கொஞ்சம் தீயை நம்ம சிம்மில் தான் வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கம்மா, அப்படியே போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம வந்து இப்போ தான் நான் பிரட்டி விட போகிறேன். இந்த கொஞ்சம் செவந்தாப்பிள்ளைக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்ப இப்படி பிரட்டி விடணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தான் பாருங்க, எல்லாத்தையும் இப்படி பிரட்டி விட்டுக்குது. இது அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் பின்பக்கமும் நல்லா செவந்துக்கிட்டு வரட்டும். அப்போ தான் எடுக்க நம்ம ரொம்ப பெரிய தீயில் போடணும், நார்மலான சுமாரான தீயில் போடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கம்மா, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை அள்ளிட வேண்டியது. போண்டாவை சுட்டு இந்த வச்சாச்சு. இதுக்கு நம்ம வந்து நல்லா பொரியலை சட்னி வச்சு திண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐசத்துமாக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.